இப்போ என் பொண்ணுங்கெல்லாம் வந்து இவெல்லாம் லவ்வே பண்ண மாட்டா 100%. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? வர மாட்டேங்குது, வராது. ஏன்னா she seen what all I went through. No, she thinks I'm the biggest idiot. Okay, in emotionally she thinks I'm the biggest idiot, which is true. But it's been a under learning. அவளுக்கு ஒரு எஜுகேஷன் ஆயிடுச்சுல்ல, அட்லீஸ்ட் அவளுக்கு அந்த தப்பு நடக்காதுல்ல. she will know எப்போ அந்த டைம், யார் அந்த பர்சன். ஏன்னா எல்லா ஃபூலியும் பார்த்தாச்சு, கரெக்ட் யாருன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீ வேணான்னு சொல்லிட்டா ஓகே பாய் டாட்டா டைவர்ஸ், தட்ஸ் பிகம் டுடே. சத்தியமாக சொல்கிறேன், தட் இஸ் வாட். எனக்கு அது பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு டிவோர்ஸ்னும் போது என் வீடு வாசல் குடும்பமே பிரளயமாக மாறி என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, குடும்பத்துலேருந்து ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. தே கிக்ட் மீ அவுட். ஐ லைக் தட் டே. ஏன்னா என்னோட அப்போ பிரச்சனை நியாயமான காரணமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிறது அவ்வளோ நியாயமாக எனக்கு படலை ஆனஸ்ட்லி. ஃபார் எவ்ரி திங் தேர் பிரேக்கிங் அப், ஃபார் எவ்ரி திங் தேர் கிவிங் அப். நீ படத்துக்கு போயிட்ட, எனக்கு ஒரு பிரேக்கப் ப்ராப்ளம் வந்தால் நான் யார்கிட்ட போகிறது? ஜோவிகா, இதை பார்த்தியா இந்த மெசேஜ்? இவனை என்ன பண்ணலாம்? யூ ஆர் ஸ்டூபிட், யூ ஆர் அன் இடியட், டோன்ட் இக்னோர், ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்வா. அதுக்கு மேலே ஹைதராபாத்தில் ஒருத்தி இருக்கிறா, அவள் கேவலமாக துப்புவா. இப்போ ஐ நோ வை ஐ எம் லைக் யூ, பிகாஸ் ஆஃப் யூன்வா. அவ ஷட் அப் மம்மி அப்படின்வா. இப்போ என் பொண்ணுங்கெல்லாம் வந்து இவெல்லாம் லவ்வே பண்ண மாட்டா 100%. எப்படி அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? வர மாட்டேங்குது, வராது. ஏன்னா she seen what all I went through. No, she thinks I'm the biggest idiot. Okay, in emotionally she thinks I'm the biggest idiot, which is true. But it's been a under learning. அவளுக்கு ஒரு எஜுகேஷன் ஆயிடுச்சுல்ல, அட்லீஸ்ட் அவளுக்கு அந்த தப்பு நடக்காதுல்ல. she will know எப்போ அந்த டைம், யார் அந்த பர்சன். ஏன்னா எல்லா ஃபூலியும் பார்த்தாச்சு, கரெக்ட் யாருன்றதை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நீ வேணான்னு சொல்லிட்டா ஓகே பாய் டாட்டா டைவர்ஸ், தட்ஸ் பிகம் டுடே. சத்தியமாக சொல்கிறேன், தட் இஸ் வாட். எனக்கு அது பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ஒரு டிவோர்ஸ்னும் போது என் வீடு வாசல் குடும்பமே பிரளயமாக மாறி என்னை வந்து ஒதுக்கிட்டாங்க, குடும்பத்துலேருந்து ஊரை விட்டு ஒதுக்கிட்டாங்க. தே கிக்ட் மீ அவுட். ஐ லைக் தட் டே. ஏன்னா என்னோட அப்போ பிரச்சனை நியாயமான காரணமாக இருந்தது. இன்றைக்கி இருக்கிறது அவ்வளோ நியாயமாக எனக்கு படலை ஆனஸ்ட்லி. ஃபார் எவ்ரி திங் தேர் பிரேக்கிங் அப், ஃபார் எவ்ரி திங் தேர் கிவிங் அப். நீ படத்துக்கு போயிட்ட, எனக்கு ஒரு பிரேக்கப் ப்ராப்ளம் வந்தால் நான் யார்கிட்ட போகிறது? ஜோவிகா, இதை பார்த்தியா இந்த மெசேஜ்? இவனை என்ன பண்ணலாம்? யூ ஆர் ஸ்டூபிட், யூ ஆர் அன் இடியட், டோன்ட் இக்னோர், ஜஸ்ட் லெட் இட் கோ அப்படின்வா. அதுக்கு மேலே ஹைதராபாத்தில் ஒருத்தி இருக்கிறா, அவள் கேவலமாக துப்புவா. இப்போ ஐ நோ வை ஐ எம் லைக் யூ, பிகாஸ் ஆஃப் யூன்வா. அவ ஷட் அப் மம்மி அப்படின்வா.